ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூவில் டெலிவரி ரன் படத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ ஒரு அதிரடி ஆக்ஷன் மூவியாக வெளியே வந்திருக்கு. ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த படத்தோடைய கதையாக பார்த்துடலாம். படத்துடைய ஹீரோ டெலிவரி மேன். அதாவது இவர் இந்த 4 சக்கர வாகனம் ஒரு ஜீப் மாதிரி இருக்கிற ஒரு வண்டியில் வச்சு அப்படியே ஃபுட்டெல்லாம் டெலிவரி பண்ணிட்டு போகிற ஆர்டர் எடுத்து அவங்களுக்கு கொண்டே கொடுப்பாரு. இது மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பார். இவர் பார்த்தா சிங்கிள் தான், ஃபேமிலியில் கிடையாது. இவர் அன்னன்னைக்கு வாங்குற சம்பளத்தை அப்படியே ஜாலியாக செலவு பண்ணிட்டே லைஃப் அப்படியே போயிட்டுருக்கும். ஒரு நாள் இவர் டெலிவரி பண்ணுற போகிற இடத்துல ஒரு சைக்கோ கில்லர்கிட்ட மாட்டிக்குவார். அதுக்கப்புறம் அவன் ஒரு மாதிரி காரணமே தெரியாமல் நம்ம ஹீரோவை துரத்துவான், பயங்கரமாக துரத்துவான். இப்போ இறுதியில் இந்த சைக்கோ கில்லர்கிட்டருந்து இவர் எப்படி தப்பிக்கிறாரு, எதற்காக இவன் இந்த சைக்கோ கில்லர் எதற்காக நம்ம ஹீரோவை துரத்துறான், அது மட்டும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்கு மேலே பார்த்தா ஒரு ரோடு அழகாக இருக்கும். ஆனால் 50 கிலோமீட்டருக்கு மேலே போனால் அங்கே பிரேக் பிடிக்காது, எதுவுமே பண்ணாது. அந்த பகுதிக்குள்ளே போயிடுவாங்க. இப்போ இதிலிருந்து நம்ம ஹீரோ எப்படி தப்பிக்கிறாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய ஆன்லைன். இந்த படத்துடைய காஸ்டியூம் பார்த்தாவே அது நடிச்சு எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக ஹீரோட கேரக்டர்னால எழுதி எடுத்திருக்காங்க. அந்த வில்லனோட கேரக்டர் நல்லா எழுதி எடுத்திருக்காங்க. 2 பேர்த்துக்கு வரக்கூடிய அந்த அந்த பரபரப்புக்கெல்லாம் பஞ்சமே இல்லை. அப்படியே சேசிங் பண்ணுற சீன், அந்த சைக்கோ கில்லர் என்ன பண்ணுறான், எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கேரக்டர் வெயிட்டாக காமிச்சதுனால ஓரளவுக்கு படம் முழுவதும் பரபரப்பாகவே இருக்குது. படத்துடைய ஸ்க்ரீன் பிளே பொறுத்தளவுக்கு நான் சொன்ன மாதிரி செகண்ட் ஹாஃபில் நல்லா ஸ்பீடாக போகுதுங்க. ஏன்னா இவன் பிடிச்சிருவானா, சேஸ் பண்ணுவானா, அவன் என்ன நினைக்கிறான்னு தெரியாது. அந்தளவுக்கு ராவான வில்லனாக இருப்பான். அவனுக்கு ரீசனே கிடையாது. ஏதாவது ஒரு டக்குன்னு டப்புன்னு பார்த்தாலே ஒரு கொலையை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பான். அது மாதிரியான ஒரு கேரக்டர். இந்த படத்துடைய பிஜிஎம் பொறுத்தளவுக்கு நல்லா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சினிமோட்டோகிராஃபி கலர்ஃபுல்லான ஒரு விசுவல் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. இந்த படத்துடைய மைனஸ்னு பார்த்தா ட்விஸ்ட் அண்ட் சுத்தமாக இல்லை. அடுத்தது இதான்ப்பா நடக்கும் அப்படின்னு ஈஸியாக கெஸ் பண்ணலாம். அந்த பரபரப்பாக காமிச்சிருக்காங்க. அடுத்து கிளைமேக்ஸ் அதே மாதிரி தான். நம்ம சிம்பிளான ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்துட்டாங்க. இன்னும் வாட்டி ட்விஸ்ட் அண்ட் மெயின்டைன் பண்ணி நல்லாவே மெயின்டைன் பண்ணுவாங்க. படம் வேறு லெவலில் போயிருக்கும். படத்தில் கொஞ்சம் வயலன்ஸ் சீன்ஸ்லாம் இருக்குது. அதனால் ஃபேமிலியாக பார்க்கலாமா வேணாம் நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க. மொத்தம் இந்த படம் எப்படி சூப்பராக சொன்னாங்கன்னா இந்த படம் 1 டைம் வச்சப்போ தான் நான் சொல்கிறேன். ஓகே.